சரி, வணக்கம் பிள்ளையா. நாங்கள் தொடங்குவோம். அப்படியா? இல்லை, மிச்சத்தை செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்களா? மைக் அன்மியூட்லான் இருக்கு, ஒரு கதைக்கலாம். ஓம் சார். ஓகேயா? செஞ்சு பார்த்துட்டு வந்தா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். வேண்டாம் என்ன நேரத்தில் பிரச்சனை வந்தது ஒரு சில வேலையிலும் கூட இருக்குல்ல, நம்ம பார்க்காத இருக்குல்ல வர போகுது. மிச்சம் எல்லாம் ஓகே. இந்த இதுக்கெல்லாம் வர்ற கேள்வி போட்டிருக்கு பாருங்க. சரியா? முதல்ல அது ஆறாவது கேள்வியை பார்ப்போம். ஆறாவது செய்யணும் நாங்கள். ஆறாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு செங்கோண முக்கோணம் இடம் இருக்கான். பைதரசன் திட்டத்துக்கு போகிறோம். ஏ பி சி, இதுல ஒரு புள்ளி டி என்று வச்சுக்கான். இது 12 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டர். செங்கோணம் கொண்டு தந்திருக்கான். சரியா? செங்கோண முக்கோணி என்று தந்திருக்கான். உருவில் செங்கோண உருவில் செங்கோண முக்கோணி ஆகும். ஏடிக்கு டிசி என்ன தந்திருக்கான்? ஏடிக்கு டிசி 1:4 வீதத்துல இருக்கா. ஏனின் ஏடிய கேட்டுருக்கு. ஏடி என்னன்னு உங்களை கேட்டுக்கிறாங்க. சரியா? இப்ப பார்த்தோம்டா என்ன தந்திருக்கு? இது ஒரு செங்கோண முக்கோணம் மட்டும் தந்துட்டு செங்கோண முக்கோணம் மட்டும் தந்துட்டு செங்கோண முக்கோணம் மட்டும் எங்களுக்கு தெரியும். பைதரசன் தேட்டத்தை பாவிக்கோணம் மட்டும். பைதரசன் தேட்டம் என்ன சொல்லுதுன்னு முதல்ல பார்த்துட்டு வருவோம். பைதரசன் என்ன சொல்லியிருக்க? செங்கோண முக்கோணம் ஒன்றுல அதை சொல்லுங்க. செம்பக்கத்துக்கு எதிரான பக்கங்கள் சமன் செம்பக்கம். வடையா சொல்லுங்க திருப்பி. செம்பக்கங்களுக்கு எதிரான பக்கத்தின் வர்க்கம் சமன் செம்பக்கத்தின் வர்க்கம். செம்பக்கத்துக்கு எதிரான ரெண்டு வராது. செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் என்னது? செம்பக்கம். சரியா? இந்த இதுகள் சின்ன இதுகள் என்ன நோட் பண்ணுங்க. செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் செம்பக்கம். மற்ற ரெண்டு பக்கம் என்ன இருக்க போகுது? செங்கோணத்துக்கு அயற்பக்கங்கள் அல்ல மற்ற ரெண்டு பக்கங்கள் வரும். இது செம்பக்கம், இது மற்ற ரெண்டு பக்கங்கள். இதுல சொல்ற என்னது? செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்க போகுது. அப்ப நான் ஒரு பேர் ஒன்றை வச்சு செஞ்சு விடுவோம். இதே பேரை வைப்போமே, பி சி. இதுல செம்பக்கம் என்ன? ஏசின்ற வர்க்கம் சமன் ஏபின்ற வர்க்கம் பிளஸ் பிசின்ற வர்க்கமா இருக்க போகுது. அப்ப என்ன சொல்லியிருக்கார் பைதகர்? செங்கோண முக்கோணி ஒன்றுல செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொல்லியிருக்கார். அப்படி இல்ல புத்தகத்தில் எங்களுக்கு தந்திருக்கேன் என்று. செங்கோண முக்கோணி ஒன்றுல செம்பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரம், அதுதான் தேட்ட மாதிரி சொல்லியிருக்கார். செம்பக்கத்தின் மீது செம்பக்கத்தை வச்சு இந்த பக்கத்தை வச்சு ஒரு சதுரம், வரைஞ்ச சதுரம். மற்ற பக்கங்கள் இதுல ஒரு சதுரம், இதுல ஒரு சதுரம் வரையிடும். சரியா? செம்பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவு மற்ற ரெண்டு பக்கங்கள் மீது வரையப்பட்ட சதுரங்களோட பரப்பளவுகளோட கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொல்றாரு. அப்ப உங்களுக்கு தெரியும் சதுரம் என்ன? ரெண்டு பக்கம் இல்ல நாலு பக்கம் நீளம் இருக்கு. சதுரத்தின பரப்பு என்ன? நீளம் தர நீளம் மட்டும் வரப்போகுது. அப்ப இது ஏசி என்ன? இதுவும் என்ன? ஏசி என்ன எடுக்கலாம்? இப்ப ஏசி வர்க்கம் பிசி வர்க்கம் பிளஸ் ஏபி வர்க்கத்துக்கு சமனா இருக்க போகுது. அதைத்தான் அவர் தேட்டத்துல என்னன்னு சொல்றார்? செங்கோண முக்கோணம் என்ற செம்பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவு மற்ற ரெண்டு பக்கங்கள் மீது வரையப்பட்ட சதுரங்களோட பரப்பளவுக்கு சமனா இருக்குன்னு சொல்றார். அப்ப அதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சுட்டு செம்பக்கத்தின் வர்க்கம் மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களுக்கு சமனா இருக்க போகுதுன்னு தெரியும். அப்ப அங்க அதை வச்சுக்கொண்டு நாங்க இதுல பார்த்தோம்டா செம்பக்கம் எது? ஏசியின் வர்க்கம். ஏசி வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் பிளஸ் பிசி வர்க்கம் இருக்க போகுது. சரியா? பிசி வர்க்கமா இருக்க போகுது. ஏசி தான் எங்களுக்கு தேவை. அப்ப ஏசி வர்க்கத்தை அப்படியே வச்சுக்கொண்டு ஏபி 12 வர்க்கம் பிசி 9 வர்க்கம். 12 வர்க்கம் எவ்வளவு? 144. 9 81. இது என்னதுக்கு? ஏசி வர்க்கத்துக்கு சமனா இருக்கு. கூட்டினீங்கன்னா என்ன வர போகுது? 5 2 225. அப்ப 225 என்னதுல 15 வர போகுது. அப்ப ஏசி வர்க்கம் ஏசி சமன் என்னது? 15 சென்டிமீட்டர். பிளஸ் ஓ மைனஸ் வரும். வர்க்கமூலம் அது கவனிக்க வேண்டியது.
பிளஸ் மைனஸ் கொடுக்க வேண்டிய இடங்கள்ல நீங்க அதை ஒருக்கா கொடுத்துக்கொள்ளுங்க. சரியா? ஒரு நிமிஷம். பிளஸ் மைனஸ் கொடுக்க வேண்டிய இதுல இந்த வர்க்கமோட கேட்க பாருங்க. ஏசி வர்க்கம் சமன் 225 தானே. ஏசிய வர்க்கமோட கேட்க வர்க்க மூலம் 225 தான் போடுவோம். அப்ப இந்த வர்க்க மூலத்துக்குள்ள இந்த வெளியில கொண்டு இருக்கேன் பிளஸ் மைனஸ் 15 முதல்ல நீளங்கள் தெரியும். நீளங்களா ஒரு உயரம் நீளம் அப்படியானதுகள் தெரிவிக்கிறது பிளஸ் எல்லாம் கொடுப்போம், மைனஸ் வராது. அப்போ 15 சென்டிமீட்டர். அந்த காரணத்தால நீங்க நேர 15 கொடுக்க இப்போ சரி. இல்லாட்டி பிளஸ் மைனஸ் கொடுக்காட்டிக்கு அதுக்கு மார்க்ஸ் இல்ல. பிளஸ் மைனஸ் வர வேண்டிய கேள்விக்கு நீங்க பிளஸ் மைனஸ் கொடுக்காட்டிக்கு அதுக்கான மார்க்ஸ் வராது. சரியா? அப்ப இதுக்கு 15 சென்டிமீட்டர்னு வந்துட்டு. அப்போ இந்த மொத்தம் 15 சென்டிமீட்டர்னு வந்துட்டேன். உங்க கண்டுட்டோம். மொத்தம் 15 ரேசியோல பிரிச்சுக்கு பாருங்க. இது ஏடிக்கு டிசி. இவர் 1க்கு 4. 1க்கு 4 பிரிச்சிருக்கு. 1க்கு 4 என்ன மொத்தம் எவ்வளவு? 5 பங்கா பிரிச்சிருக்கு. இது ஒரு பங்கு, இது 4 பங்கு. 5 பங்கா பிரிச்சிருந்தா 5ஆல பிரிச்சோம்டா 15 என்னது? வீதம் தானே கொடுக்க போறோம். ஏடிக்கு டிசி 1க்கு 4 இருக்கு. அப்ப இதுல ஏடி என்ன ஃபுல்லா மொத்தமா எங்களுக்கு 15 இருக்கு. அப்ப 15 என்ன செய்யணும்? 5ஆல பிரிக்க போறோம். 15 5ஆல பிரிச்சா 3 ரெண்டு வந்துடும். அப்ப ஒரு பங்குக்கு எவ்வளவு? 3. மற்ற ஆளுக்கு 12. அப்ப எங்களுக்கு கேட்டது என்ன? ஏடி மேல. அப்ப என்ன எங்களை விட 3 சென்டிமீட்டர் இருக்க போகுது. ஏடி 3 சென்டிமீட்டர் ஆக அமையும். சரியா? இதுல வீதம் பிச்சை முதலாவது எங்களுக்கு பயணம் தெரியணும். என்னது? செங்கோணம் முக்கோணம். செங்கோணம் கட்டாயம். செங்கோணம் முக்கோணம் இல்ல தென்பக்கத்தின் வர்க்கம் மற்ற 2 பக்கங்களோட வர்க்கத்துக்கு சமனா இருக்கும். அதை வச்சுக்கொண்டு ஏசிய கண்டம். ஏசி அவர் சொல்லியிருக்கார் ஏடிக்கு டிசி. அதுல பிரிச்சுக்கார் ஏடிக்கு டிசி. இது ஒரு வீதத்துல பிரிச்சுக்கார். இது 1 இது 4. இது 1 சென்டிமீட்டர் மிச்சம் 4 சென்டிமீட்டர். அப்ப அதை பிரிச்ச வேண்டாம். மொத்தமா அவ்வளவு 15 சென்டிமீட்டர் வந்துடும் மொத்த நீளம். அப்ப அதை 5ஆல பிரிச்சோம்னா ஒரு பங்குக்கு 3 சென்டிமீட்டர் வரும். அப்ப இதை 3 இது 12 வரும். எங்களுக்கு ஏடி தான் கேட்டது. அப்ப 3 சென்டிமீட்டர் கொடுக்கலாம். சரியா? நோட் பண்ணி எடுங்க. சரியா? அடுத்தது போமா. அடுத்தது பார்த்தோம்டா தாளிக்கிறேன். எழுத விடாம டக்குன்னு அழிக்கிறேன்னா அதை நீங்க சொல்லலாம். சரியா? எங்களுக்கு இதுல என்னது? ஒரு நேர்கோடுன்ற ஆள்கூறுகள் தந்திருக்கு. முதல்ல நாங்க ஒரு அச்சு ஆள்குட்டு தளத்துல இது என்னது? எங்கடா ஆள்குட்டு தளம் மாதிரி இருக்கு. இதுல இது என்னது? எக்ஸ்ஹெச் கிடையா இருக்கிறது. எக்ஸ்ஹெச் இவர் YH. இவர் என்ன புள்ளி? 0,0. இதுல 2 குறிச்சு கொடுங்க. ஏன் இதுல 2 எக்ஸ்லேயும் ஒரு 0 வரும், வையிலேயும் ஒரு 0 வரும். அப்ப 0,0 புள்ளி இதுல இருக்க போகுது. எங்களுக்கு அதுல முதல்ல எக்ஸ்ஹெச் எதுன்னு தெரியணும், YH எது அது தெரியாமலும் இப்ப கணக்கு பிள்ளைஞ்சிருக்கு. இப்போ படம் கிரேக்க இப்ப தெரியா கிராஃப் கிரேக்க டக்குன்னு அடிச்சு விட்ருவாங்க. இதை எக்ஸ்என் இதை வையண்டும் இதை எக்ஸ்என் தெரிய விட்ருவாங்க. எங்கட வரைவு கட்டிட்டு அப்படி இருக்கிறனா சரியா? அதோட அச்சு முளைச்சிரும். அந்த அதுக்கு கொடுக்குற மார்க்ஸ் போயிடும். அச்சு குறிக்கிறதுக்கு மார்க்ஸ். அப்ப இது வை மேல வர்றது வை கிடையா இருக்கிறது எக்ஸ் எங்களுக்கு கண்டுபிடிச்சிடும். சரியா? இதுல முதலாவது ஒரு புள்ளி இந்த ஆள் ஒரு இருக்கும். இதுக்குள்ள ஒரு புள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி இருந்தா இதுல முதலாவதா கொடுக்க வேண்டியது எக்ஸ் ஆள்கூறு, 2ஆவதா கொடுக்க வேண்டியது Y ஆள்கூறு.
அப்ப நீங்க எடுக்கிறது இப்ப ஒரு 2 கம்ம இதுல தந்திருக்கான் இல்ல 3 கம்ம 7 ஒரு புள்ளி தந்திருக்கான் 3,7. அப்ப இந்த மூன்றுன்றது என்ன எக்ஸ் ஆள் கூற குறிக்குது மூன்றுல எக்ஸ்ல இந்த இடத்துல இந்த ஆள் கூறு வருது 3. என்ற 7ன்றது என்ன வையில எந்த இடத்துல அந்த இது வெட்டுதோ அந்த இடத்துல அமைதுன்றதை கேட்குது சரியா. அப்ப இது என்ன முதலாவதா கொடுக்கறது எக்ஸ், ரெண்டாவதா கொடுக்கறது y. சரியா, அது கவனம். முதலாவது எக்ஸ், ரெண்டாவது y. அதை வச்சு அது குறிக்க தெரியாமலும் பிரச்சனை இருக்கு. எது எக்ஸ் எது y என்று தெரியாதாக்களும் பிரச்சனைக்குரியாக இருக்கு. அப்ப அதை முதல் நாங்க குறிக்கணும். அப்ப இந்த கேள்வியிலடா முதலாவது அந்த தந்ததுகளை முதல் குறிப்போம். என்னது 3,7 3,7 மூன்றுன்றது என்ன எக்ஸ் எஜ்ல குறிக்கணும், 7ன்றது y எஜ்ல குறிக்க போறோம். ஆனா எங்களுக்கு என்ன இந்த அளவுடு நாங்கள் குறிக்கிறோம். ஒரு இடத்துல 3 7ன்றது ஒரு இடத்துல வைக்கிறோம் புள்ளி 3,7 வைக்கிறோம். அடுத்தது சொல்லிக்காம 0,-2 0,-2 பூஜ்ஜியம்ன்றது எது எக்ஸ் எஜ்ல 0. இதான எக்ஸ் எஜ்ல 0. வையில -2ன்றது கீழே வரப்போகுது. இதுல இருக்கு 0,-2. சரியா, 0,-2. அப்ப இதுல எக்ஸ் எஜ்ல முதலாவது குறிக்கிற எக்ஸ் எஜ்ல இந்த எக்ஸ் எஜ்ல இவ்வளோ தானே 0, அதுக்கு நேரே இருக்கணும். y எஜ்ல -2. அதை நாங்கள் நேர் போட்ட நினைப்போம். இந்த கோட்டுண்ட என்ன கேட்டிருக்கு முதலாவது படித்திறன், ரெண்டாவது வெட்டு துண்டு கேட்டிருக்கு. படித்திறனும் வெட்டு துண்டும் கேட்டு கிடக்கு. அப்ப முதலாவது என்ன கேட்டிருக்கு, ஒரு நிமிஷம். சரியா, முதலாவது என்ன கேட்டிருக்கு படித்திறன், ரெண்டாவது வெட்டு துண்டு கேட்டிருக்கு. படித்திறன் என்ன எங்கட சாய்வுன்றது படித்திறன்ன்றது என்னது எம், வெட்டு துண்டுன்றது சி. இதுல என்னது நாங்க குறிக்கிறாங்க படித்திறன்றது எம், வெட்டு துண்டுன்றது சியில குறிக்கிறாங்க. அப்ப எம்முக்கான சமன்பாடு தெரியுமா எங்களுக்கு y1 - y2 இன் கீழ் x1 - x2 ஒரு சமன்பாடு இருக்கு. தெரியுதானே, படித்திறன் காட்டுறதுக்கான சமன்பாடு. வெட்டு துண்டு தெரியும் இங்க வையஜ்ல எங்க வெட்டுதோ அதான் என்னது வெட்டு துண்டு. வையஜ்ல எங்க வந்து வெட்டுது -2ல வெட்டுது. அப்ப வெட்டு துண்டுக்கு நேரம் போட்டுருவாய் -2 விடையா இருக்க போகுது. வெட்டு துண்டு -2. அப்ப அதுல எங்க வெட்டினாலும் -2 போட்டுருவீங்க. படித்திறன் காட்டுறதுக்கான வழிதான் இது எங்களுக்கு தேவை. இதுல வேற யார் y, முதலாவது இருக்கிற எக்ஸ், ரெண்டாவது இருக்கிற y. அப்ப இவர் x1 y1 என்று வைக்கிறேன், இவர் x2 y2 என்று வைக்கிறேன். அப்ப யாருல இருந்து கழிக்க போறோம், மாறியும் கழிக்கலாம். இது நான் மாறி எழுதுறேன் y2 - y1 x2 - x1. ஏன் மாறினாண்டா பெருசுல இருந்து சின்ன கழிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். y2ல இருந்து y2ன்றது எது 7, 7ல இருந்து y1ன்றது என்ன -2 கீழே x1ன்றது என்ன 3ல இருந்து 0 கழிக்க போறோம். 7 -2 3ல இருந்து 0 கழிக்க போறோம். அப்ப இதுல வேற மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும் 7 + 2 ஆயிரும். கீழே 3 0, 3ல இருந்து 0 கழிச்சாலும் என்ன 3 தான் வரப்போகுது. அப்ப இந்த மேல 9 கீழ் 3. அப்ப படித்திறன் என்ன 3 இருக்க போகுது எம், அல்லது படித்திறன் 3 இருக்க போகுது. இதாங்கட கடைசி ஆன்சர். அப்ப படித்திறன் என்ன சமன 3. வெட்டு துண்டு -2. அப்ப வேற எங்க வெட்டுது -2ல வெட்டுது, அது வெட்டு துண்டு. படித்திறன் என்ன கழிக்க போறோம் y2 - y1 x2 - x1 மாறி கழிச்சு பார்ப்போம். ரெண்டுக்கும் ஒன்று தான் வரப்போகுது. இப்போ y2 - y1 போடனா கீழே x2 - x1 y1 - y2 போடுறாங்க. திருப்பி அதை செய்யறோம் பார். அதுல டவுட் இருக்கு, சிலர் என்ன செய்வாங்க என்ன இவர் இப்படி கழிக்கிறார், மாறி கழிச்சு பார்ப்போம். மாறி கழிக்கப்பட்ட வராத ஒன்று யோசிப்பாங்க. அப்படி இல்லை, m சமன் y1 - y2 இங்கு x1 - x2. y1 என்ற நாங்க யார் எடுத்தாங்க -2 கழிக்க போறோம். சய 2ல இருந்து ஆரை கழிக்க போறோம், சயகளை கழிக்க போறோம். கீழே x1 யார் எடுத்தினான் 0, 0ல இருந்து ஆரை கழிக்க போறோம் 3. இப்ப பாருங்க சய 2 சய 7, அப்ப 2 முறையை கூடி சய 9 வர போகுது. கீழே 0ல இருந்து 3 போனா சய 3. இப்ப சயம் சயம் மட்டுப்பட சாக 9 3ஆல பிரிச்சா 3. ரெண்டுக்குமே என்னது ஒரே விட தான் வரப்போகுது. நீங்க எப்படி மாத்தி எழுதினாலும் ஆனா எடுக்கிறது என்ன
இவர் x1 y1 எடுத்தா இவர் x2 y2 மாறி மாறி எடுத்தா பிழைச்சிடும். அப்போ எடுக்க வேண்டியாங்களா இவர் x1 இவர் y1 x2 y2 எடுக்கணும். அப்ப இந்த கேள்வியை பேர் அப்ப என்னது தந்த புள்ளியில ஒவ்வொரு முறையும் பேர் அடிக்கடி தந்த புள்ளியில குறிச்சிருவேன் எங்க எது எது அச்சுக்கு புள்ளி 2 ஆள்கூறுகள் 3 கமகள் என்ற குறிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது 0,2 ரெண்டையும் குறிச்சிட்டு கோடு நினைக்கலாம் உழைக்கலாம். அது இந்த படமே உங்களுக்கு தேவையில்லை. அதனால செஞ்சு யார் இவர்ல இருந்து இவரை கழிக்கிறது இவர்ல இருந்து இவரை கழிச்சு பிரிச்சு விட்டா படித்திர மரப்பு வெட்டு துண்டு வயில எங்க வெட்டுதோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன கோடு போடைக்க இதுல எங்க வெட்டுதோ அதான் என்னது வெட்டு துண்டா இருக்க போகுது. இந்த படத்தோட கடி டாக்கரி டாக்கர் குறிச்சு கொள்ளுங்கடா. ஓகே சொன்னது விளங்கினதா? ஆம் சார். இல்லைங்க. ஒரு ஆள் மட்டும் தான் சொல்லுங்க மிச்சாங்கள சத்தத்தையே காணையில. விளங்கிட்டு சார். ஓகே ஓகே விளங்கிட்டு சார். விளங்கிட்டு சார். சரி சரி ஓகே காணும் எல்லாருமே எல்லாரும் லைன்ல தொடங்க வேண்டாம். சரி இதை நோட் பண்ணி எனக்கு அடிக்கடி வர கேள்விடா இது. சரியா அடுத்ததுக்கு போவோம். சார் எழுதேன் சார். அழிச்சு விட்டேன்டா. சரி நான் ரெக்கார்டிங் போடுவேன் அதில் பார்த்து அழிச்சு போட்டேன். திருப்பி எழுதிடுறதா அழிச்சு இப்போ ஒரு அடி அழிக்கிறேன் மிச்சம் அந்த ரெக்கார்டிங் இருக்க பார்த்து எழுதுங்கடா. அடுத்தது போறதுக்கு முதல் இதுல ஒரு ஒரு என்னது போன வருஷம் வந்த ஒரு முதல் எங்கட பேப்பர்ல முதல் கேள்வி ஒன்று வந்தது. அதன் மாதிரி இதுல ஒன்று இருக்கு பாருங்கடா. ஒரு வீட்டின் சுவர்களில் தீந்தையை பூசுவதற்கு என்ன தீந்தைன்றது என்ன அதுவும் சிலவர்களுக்கு தெரியாத ஆக்கள் இருப்பான். தீந்தைன்றதுப்பா பெயின் பெயின் சரியா. தீந்தையை பூசுவதற்கு 6 மனிதர்களுக்கு 8 நாட்கள் எடுப்பர் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தீந்தை பூசுறதுக்கு 6 மனிதர் 8 நாட்கள் எடுக்குது. மற்ற நேரத்தில் மியூட் பண்ணி வைங்க. 6 மனிதர்கள் 8 நாட்கள் எடுப்பார் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வேளையை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டும் என அதற்கு எத்தனை மனிதர்கள் மேலதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். சரியா இந்த வேலையை 3 நாள்ல முடிக்கணுமா? இதை நான் சுமார் குறிப்பா எடுத்து வைக்கிறேன். 3 நாட்கள்ல முடிக்கணும்டா அதற்கு எத்தனை மனிதர்களை மேலதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். முதல் வேலை என்ற அளவை பார்ப்போம். அப்ப மனிதனாக காண போறோம். எனது மனிதனையும் நான் தர 4 இருக்க போறோம். மனிதனை 4 மணிக்கணும் மனிதன் 4 போகுது 6 மனிதர்கள் 8 நாள் வேலை செய்ய போறோம். 6 தர 8 6 8 எவ்வளவு 48 மனித நாள் வேலை கிடக்கு. சரியா 48 மனித நாள் வேலை கிடக்கு. இதை 3 நாள்ல முடிக்கணும். அவ்வேளையை 3 நாட்களில் செய்து முடிப்பதற்கு மேலதிகமாக எத்தனை பேரை ஈடுபடுத்தணும்னு கேட்டிருக்கு. அப்ப இதை 3 நாள்ல முடிக்கணும் என்ன செய்யணும்?
திருப்பி அதே சமன்பாடு மனிதனால் சமன் மனிதன் திறனால். வேற எவ்வளவு மொத்தம் இந்த வேலையின் அளவு எவ்வளவு 48 மனிதனால். அப்ப இதுல கொண்டு வந்து பிரதி 42 அண்டையும் சொன்னா எல்லா சமன்பாட்டையும் போட்டு போட்டு மாத்தி மாத்தி பாடமாக்கி வைக்காங்கடா. என்னது மனிதனால்டா மனிதனால் சமன் மனிதன் திறனால். இப்போ திருப்பி அதே இடத்துல அதே சமன்பாடு பிரதி மனதால செஞ்சிடலாம். அப்படி கஷ்டமானாக்கள் பிரதி இட்டுக்கான் 48 மனிதனால் வேலை கிடக்கு. எத்தனை பேர் தான் தேவை, எத்தனை நாள் எக்ஸ் வைப்போம், அதை எத்தனை நாள்ல முடிக்கணுமா, 3 நாள்ல முடிக்கணுமா. அப்ப 3 மேக்ஸிமம் என்ன செய்யுது, பெருக்குப்படுது. அப்ப 3 இஞ்சால வந்தா பிரிபட போகுது. 48 3ஆல பிரிக்க போறோம். பிரிச்சா அவ்வளவு எக்ஸாமன் 16 மனிதர்கள் தேவை. சரியா? இது சரியா விட இப்ப யாரா சொல்லுங்க பிள்ளையா. ஓம் சார். 16 மனிதர்கள் சரியா? ஓம் சார். எல்லாரும் மூவ் பண்றாங்க. சார். ஓம் சார். செய்து முடிக்க வேணும். அதுக்காக எத்தனை பேர் இல்ல மேல் சார் அத கழிக்க 13 சார். அந்த ஒரு ஆள் தான் சொல்லி 13 இல்ல கழிக்கணும். அதை சொல்றேன் சரியா? கேள்வி வாடியாக்கா நீ இதெல்லாம் நீ பிளவுற நீ இதெல்லாம் மாரி இப்ப இதுல வந்து கொடுக்குறான்னு பார். டிரெக்டா கடைசி விடா கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் விட வேறு என்ன வையன் அது டிரெக்டா கொடுத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்துடும். அப்படி நீ இந்த செஞ்சு இந்த 16 எடுத்து வைங்க. 16 எடுத்து இது புள்ள என்ன இந்த 48 காண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 2 வரப்போகுது. அதுக்காக தான் என்னது செய்க வழியை போடுங்கடா செய்க வழியை போடுங்கடான்னு சொல்றது. ஏன் நீ இந்த கடைசி விட புழைச்சாலும் உனக்கு 2 மார்க்ஸ் போக வேண்டிய இடத்துல இந்த 1 மார்க்ஸ் எடுபடும். சரி, அந்த மனிதனை 4 பேருக்கு 48 மனிதனால் கண்டுட்டு பிறகு காண்றதுக்கு இதுக்கு மட்டும் கழிவிடும். இந்த ஒன்று வரும். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா பார், ஒரு வீட்டின் சுவர்களுக்கு இந்த தீந்தை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 6 மனிதர்களுக்கு 8 நாள் எடுக்குது மதிப்பிட போல. அவ்வேளை 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டுமெனில் அதற்கு எத்தனை மனிதர்களை மேலதிகமாக ஈடுபடுத்த வேண்டும். மேலதிகமாண்டா ஏற்கனவே 6 பேர் வேலை செஞ்சு நிற்கிறாங்கள்றாப்பா. 6 பேரை ரெடியா வேலைக்கு வச்சிருக்கிறோம். மேலதிகமாண்டா இந்த 6 பேருக்கு மேலதிகமா தான் இந்த 6 எத்தனை பேரை கொண்டு வரணும்ன்றது. ஒரு வேலைக்கு ஆக்கள் வந்துட்டான் 6 பேர் வந்து நிற்கிறான் ஒரு இடத்துல. அவங்க சொல்றாங்க என்னது டக்குன்னு போய் நடிச்சு 3 நாளே நான் முடிச்சுதான் ஒரு பாசத்து. அவர் சொல்றேன் என்னோட 6 பேர் தான் இருக்கிறேன் நான் என்னது 8 நாள் பிடிக்கும் எனக்கு அடிச்சு முடியாது. அவர் சொல்ற ஆளை கூட போட்டு அடிச்சுதான். உங்களோட வீடுல நடந்திருக்கு இந்த சந்தர்ப்பம். வாழை கூட போட்டு அடிச்சுதான்டா. அப்ப எத்தனை பேரை கூட போடணும். இப்ப செஞ்சு பாக்கி 3 நாள்ல முடிக்க எங்களுக்கு கணக்கு வந்து 16 மனிதர்கள் தேவையுண்டு. ஏற்கனவே 6 பேர் இருக்கு. அப்ப மேலதிகமா தேவைப்படுற ஆக்கள் எத்தனை பேர்? 16ல இந்த 6 கழிச்சு விட்டியண்டா 10 10 பேர் தேவை. பதினாறுல இருந்து 6 கழிச்சுண்டா 10 மனிதர்கள். இதுல இஞ்சால இதுக்குள்ள சேர்த்தடிட்டது. சரியா? அப்ப பாத்தீங்களா நீங்க புலவுற இடங்களை பத்தி இப்ப எல்லாரும் பண்ணிட்டீங்க. நான் செஞ்சு புலவு மட்டும் ஒண்ணு ஒரு 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 ஆள் சொன்னா கழிக்கணும் கழிச்சு போட்டு 13 சொல்லிட்டாளாக்கும். அதுக்குள்ள பாருங்க. அப்ப என்ன நடந்தது இதுல எல்லாரும் இந்த இடம் ஒரு மயக்கம் அந்த கேள்வியில என்ன சில அந்த சின்ன முதல் அந்த வேற பாடங்கள்ல அல்லாதது இதுக்கு பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டாலும் என்னது நாங்க அந்த படிச்ச ஞாபகத்துல அதுக்கு சரியானபடி ஏக்கரி போட்டு வந்துடுவோம். அது மாதிரி தான் இதுவும் என்ன மனிதர்கள் எத்தனை மனிதர்கள்டா பிரிச்சு பார்த்துட்டு 16 மனிதர்கள் காணுமெண்ட் போட்டு வந்துடுவீங்க. ஆனா என்ன மேலதிகமா எத்தனை மனிதர்கள் அப்ப அதுதான் கொடுக்கணும். இந்த முதலாவது கல்வியில இப்படி ஒரு மயக்கமான ஒரு கொண்டு தருவான். சரியா? நோட் பண்ணுங்களா எல்லாம் பாஸ்போர்ட் அடிச்சிடுங்க. 2025 முதலாவது கல்வி இது ஞாபகம் வந்தா போல இருக்கிறத செஞ்சு விடுவோம். செஞ்சது ஓகே. இதுல பாருங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணி வைங்க. பாஸ்போர்ட் உள்ள பாருங்க உங்களுடைய கேள்வியை.
சரியா பிள்ளை அந்த எழுத்துக்களை ஓகே விளாங்குதா இல்லாட்டி கொஞ்சம் பெருசா எழுதணும்னா சொல்லுங்க. சிலருக்கு அந்த மங்களா இருக்கும் அதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வேறு பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா தான் நான் மாற்றி கொண்டு போகணும். ஏன்னா மழை எழுதுற மாதிரி கொண்டு போயிடுவேன்ல. நீ அழிக்கிறேன். அடுத்த ஒரு உங்களோட பேப்பர் அந்த ஐபிஎல் பேப்பர் பாருங்க, அதில் இருக்கு பாருங்க 8வது சொல்லி படம் கொண்டு போட்டிருக்கு. சரியா பாருங்க இதுல உரியில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காணட்டான். தரவுகளை வச்சுக்கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காணட்டான். இப்ப இது பார்க்கறதுக்கு முதல் நான் கொஞ்சம் இந்த சமாந்திரத்து கோடுகளுக்கு இடையில வர உங்களுக்கு அடுத்த பாடம் சமாந்திர கோடுகளுக்கு இடையில இருக்கிற நாட்பக்கள் என்ன பெறுது. ஆனா அதுக்கு முதல் இந்த உங்களோட அடுத்த பாடம் இந்த டேர்மோட கடைசி பாடம் அதுக்கு முதல் அதுல வாரது இலவம் இப்படி சமாந்திர கோடு. சமாந்திரம் என்னடா முதல் பிள்ளைகள் அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொன்னாதான் நான் கேட்ட மாதிரி சொல்லி கொண்டு போனேன். சமாந்திரம் என்ன? ஒரு இடத்துல சந்திக்காம நேரா போற கோடு. ஒரு இடத்துலயும் சந்திக்காம வேற ஒன்றே ஒன்று இடைவிட்டாம போகுது. ஒன்று இடைவெட்டாம. ஒரு இடத்துல அந்த சம அளவு தூரத்திலேயே போய் கொண்டிருக்கிறது. இது இது ஓகே. இந்த கடைசி மற்ற ஒன்று ரெண்டு வெட்டாது அதுவும் ஓகே தான். சம அளவு தூரம் ரெண்டுக்குமான தூரம் மாறாது, ஒரு காலம் மாறாது. சமாந்திரம் எங்களோட ரெயின் ட்ராக் தண்டவாளம் ரெண்டுமே வளைவுகள் இருந்தாலும் நான் ரெண்டுக்கும் இடையிலான அந்த ஒவ்வொரு புள்ளிக்கும் இடையிலான தூரத்தை எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், சமனா இருக்கும். இல்லாட்டி ரெயின் என்ன செஞ்சிடும், சில சில வளைவுகள் ஒரு சின்ன பெண்டுகள் ஏதாவது இருக்கலாம். மற்றபடி இல்லாட்டி என்ன செஞ்சிடும், ரெயின் ஏற்பட்டு தண்டவாளம் இப்படி போகுது, பிறகு கொஞ்சம் ஒடுங்குது, பிறகு விரியுது. ரெண்டு ரெயின் எங்க போறது, இதுல வர ரெயின் பிறகு சில்லு ரெண்டு புள்ளி கீழே ஓடி பிறகு நடுவால ஓடி அப்படி ஓடலுமா. தண்டவாளத்துக்கு வைக்கலாம் ஓடிக்கொண்டிருக்கலாம். அப்போ சமாந்தரம்ன்றதுக்கு நம்மளோட ரெயின் தண்டவாளத்தை ஞாபகம் வச்சுருக்கீங்க. சரி சரியா சமாந்தரமா இருக்கு. அதை குறிக்கிறதுக்கு என்ன போடுவாங்க, ரெண்டு அம்புக்குறி. அம்புக்குறி இப்படியும் காட்டுவாங்க. இப்போ ரெண்டு மூணு சமாந்தரங்கள் வந்து என்ன நடக்கும், இப்போ ஒரு 40 என்ன இணைகிறத பாருங்க, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் சமணம் சமாந்தரம் மண்டைக்க இவரும் சமாந்தரம் இவரும் சமாந்தரம். அப்போ அதைத்தான் என்னது ரெண்டு குறியல ஒரு கோடு போட்டு காட்டுறது இவரும் இவரும் சமாந்தரம், ரெண்டு கோடு போட்டு காட்டுறது இவரும் இவரும் சமாந்தரம்ன்றதை காட்டுறதுக்கு. சரியா அப்ப சமாந்தர கோடுகளுக்கு இடையில ஒரு கோடு இடைவெட்டுதுண்டா அப்படி வருதுங்க. ரெண்டு சமாந்தர கோடுகள் இருக்கு, இதுல ஒரு கோடு இடைவெட்டுது. இடைவெட்டுதுண்டா இந்த கோணம் என்ன கோணம், ஒன்று விட்ட கோணம். இப்படி சட் மாதிரி இருந்தா இந்த சட்டுக்குள்ள வர இது ரெண்டு என்னது, ஒன்று விட்ட கோணம். அவ இதை என்ன எழுதுவீங்க, சரியா இது ஒன்று விட்ட கோணம் சட் மாதிரி வரைக்கு வந்ததுண்டா. இப்ப பாரு அடுத்தது இப்படி வெட்டிங்க இந்த இவரும் இவரும் என்ன கோணம், ஒத்த கோணம். ஒத்த கோணம். அப்ப இதை மற்ற பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு எஃப் மாதிரி இருக்குல்ல, இவரும் இவரும் ஒத்த கோணமா இருக்க போகும். வேற என்ன கோணம் இருக்கு, நேய கோணம். நேய கோணம். எது குத்தெதிர்கோணம். குத்தகை கோணம். அது இதுக்குள்ள வேற இந்த இதுவும் இதுவும் என்னது, ரெண்டு நேர்கோடுகள் ஒன்று ஒன்று இடைவெட்டைக்கு எதிரெதிர் கோணம் குத்தகை கோணம்னு சொல்லுவோம். நேய கோணம் இதுவும் இதுவும் ரெண்டும் சமன் இல்லை, வேற வேற கோணம் தான். இந்த சரியை இப்போ நான் இதுல ஒரு சரி மாதிரி போட்டிருக்கேன். சரியா
இதுல ஒரு ப்ளஸ் பிழையும் ஒரு சரியும் போட்டிருக்கேன். இந்த சரியையும் பிழையையும் கூட்டினோம்னா எங்களுக்கு எவ்வளவு வரும்? 180 பாக வரும். நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக இருக்க போகுது. அப்ப இதுகள்லாம் இந்த கேள்வி செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன உதவியா இருக்க போகுது. அதுகளுக்கு தான் இப்ப நான் என்னது சொல்லிக்கொண்டு போனேன். இந்த கோணங்களை முதல் நோட் பண்ணி எடுங்க. இது நிறைய இடத்துல வருமாடா இந்த ஒத்த கோணம், ஒன்று விட்ட கோணம் நிறைய நிறுவனம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு 2-3 கேள்விக்கு இது வரப்போகுது. அதோட வரைபிழையும் எங்க தொடலி எழுகிறது அதுகளுக்கு எல்லாம் இந்த கோணங்கள் பாவிக்க வேண்டி வரும். அமைப்புல வரைவில் அமைப்புல சரியா? அதுகளை இப்ப என்னது வேற என்னது சட் மாதிரி வந்தா இதுக்குள்ள இருக்கிறது ஒன்று விட்ட கோணம். எஃப் மாதிரி வரைக்கும் இதுக்குள்ள மேலே எங்களையும் பாருறது ஒத்த கோணம். இது நேய கோணம். இந்த 3 தான் இதுல சின்ன இந்த கோணங்கள்ல ஞாபகம் வச்சுக்க போறீங்க. சரியா? நோட் பண்ணி கிடக்குன்னு சரியா? இப்ப பாத்தீங்கன்னாடா இந்த படத்துல வேற என்னென்ன கோணம் வருது? இந்த 65 இப்ப ஒரு சமாந்திரம் ஒரு வேற கலர் வந்துருவோம். இதுல ஒரு சட் ஒன்று வருதா? பச்சை கொஞ்சம் லைட் ஆகுது. இதுல ஒரு சட் வருதா? ஓம் சார். அப்ப இவர் 65 இவர் என்னது 65. 65. எக்ஸ தானே காண சொல்லி கேட்டு கிடக்கு. இன்னொரு வேற ஒரு வழிக்கு வருவோம் பாருங்க. இப்ப இவர் 115 எங்களுக்கு தெரியும். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள்ட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. இப்படி ஒரு கோடு 2 ஏயும் பியும் இருந்தா இந்த 2 ஏ சக பியை கூட்டினா எவ்வளவு வரப்போகுது? 180 பாருங்க. அப்ப இது ஒரு நேர்கோடு. இதுல மிச்சம் இது 115 மிச்சம் எவ்வளவு? 65 இவர் 65. 65. 60 கதைக்கிறேன் கேட்க சரியா? 65. இப்ப பாத்தீங்கன்னா சரி மியூட் பண்ணுங்க. 50 சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இவரும் 65. இன்னொரு எங்களுக்கு தெரியும் முக்கோணத்துல அகக்கோணம் என்ன உள்ளுக்கு வர இவர் இது வேற ஒரு குறி என்ன குறி ஒரு வட்டம். இந்த 3ஐயும் கூட்ட வர்றதுங்களுக்கு எவ்வளவு? 180 180. பிளஸ் டாட் கூட்டினா என்னது 180 பாக இறங்க போகுது. முக்கோணத்துல அகக்கோணங்கள்ட கூட்டது இதெல்லாம் முக்கோணம் தேட்டங்களுக்கு வரப்போகுது. முக்கோணத்துல அகக்கோணங்கள்ட கூட்டத்தொகை 180 பாக. இப்ப எங்களுக்கு இது ஈஸியா வந்துடும். என்னது முக்கோணம் வந்துட்டு உள்ளுக்கு 65 பிளஸ் 65 பிளஸ் எக்ஸாம்பிள் என்ன எவ்வளவு? 180 பாகை. இது எழுதுறாங்கள்றாப்பா நிறைய பேர். இதுல நான் முறை பிள்ளைய நான் சொல்றேன். 65 எக்ஸ் 180 எழுதிடுறாங்க. இன்னொரு வேலை செய்யறாங்க. திருப்பி 65 பிளஸ் 65 பிளஸ் ஒரு எக்ஸ் கணக்கணிதால 65 கூடி 130 180 சரி 130 இப்படி எழுதுறாங்க. நிறைய நான் பேப்பர்ல பார்த்துருக்கேன். என்ன செய்யறாங்க? இந்த 60 இதைத்தான் நான் கூட்டியாங்கள ஒன்றே கழிக்கிறோம். விளங்குதா பிள்ளையர்? இவர் 2 பேரையும் 65 கூட்டினா 130 பேருக்கு. நான் இன்னொன்று எழுதுறேன் பேர். இந்த ஸ்டெப்ல எழுதினீங்கன்னா 130 சக எக்ஸ் சமன் 180. இந்த 130 என்னது பிளஸ்ஸா இருக்கிறது அங்கால போய்க்க 180 சய 130 எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு? 50 பாகைண்டு வரப்போகுது. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? நிறைய பேர் 65 வச்சுக்கும் கொண்டு பிறகு என்னது 180 சய 130 அவ போடைக்க இது என்னது? இது ஒரு கணித செய்கையே பிழைக்குது. அப்ப இது வேண்டாங்க என்ன? இது 2ஐயும் கூட்டி தான் நாங்கள் உடனே கழிச்சிருக்கலாம். எக்ஸாமன் 50 பாகைண்டு வரப்போகுது.
சரியா விளங்கினதா? என்ன செஞ்சினாங்க? இதுக்குள்ள ஒரு சட்டை கண்டுட்டா. சட்டை கண்டபடியா இவர் 65 இவரும் 65. சட்டை கண்டா மட்டும் காணாது. இதுல வந்து அம்புக்குறி 2 போட்டுருக்கு. போடாட்டிக்கு சட்டுக்கு இங்க வேலை இல்லை. அப்புறம் இதுவும் செய்யல. இப்படி 2 அம்புக்குறி போட்டுட்டு இப்படி கோடு இப்படி வெட்டி இருக்குன்றதுக்காக இது சமாந்தரம். சமாந்தரம்ன்ற ஒரு வசனம் அவன் தந்திருந்தால் அல்ல இந்த 2 அம்புக்குறி கண்டிருந்தா தான் நீங்க என்ன செய்ய போறீங்க? சமாந்தரம் ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணம் நீங்க கோணத்தை பற்றி கதைக்க போறீங்க. சும்மா ஒன்றும் தராம பாஞ்சு விழுந்து சமாந்தரத்துக்கு போகக்கூடாது. அது பிறகு முழுக்க பிழைச்சி விட்டுரும். அப்ப இந்த 2 குறி தந்தபடியா இவர் 65 இவர் 65. அடுத்தது நேர்கோட்டில் அடுத்துள்ள குணங்களை கொடுத்தவங்க 180 115 மிச்சம் 65 65 கூட்டினா மிச்சம் எக்ஸையும் கூட்டினா 180 முக்கோணத்துல குணங்கள்ட்ட கூட்டுத்தோங்க. அப்ப அதை வச்சுக்கொண்டு எக்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்க. இது ஒரு வழி. இன்னொரு வழி நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணுங்க. நான் இன்னொரு வழி இது இஞ்சால எழுதுறேன் போறோம். இப்ப பாருடா எங்களுக்கு இந்த ஸ்டெப்புக்கு வராம இந்த 65 வராம இதை வச்சு கொண்டு 65 கண்டு வந்தானே நேர்கோடு அடுத்துள்ள குணங்கள்ட்ட கொடுத்தோ 180 வச்சு கொண்டு இவர் 65 கண்டுபிடிச்சிருவோம். இப்ப வேற இது என்ன மாதிரி இருக்கு? இந்த இது சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரி இருக்கு? இந்த இடத்தை மட்டும் கவனிடாப்பா. 115 இவர் 65 இவர் சமாந்தரம். இது என்ன மாதிரி இருக்கு? இந்த 2 கோணத்தையும் வச்சா நேர்கோணம். 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 சரியா? இது நேர்கோணம். அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? குறுக்கால ஒரு கோட்டை போட்டிருக்காங்க. இந்த கோடு போட்டிருந்தாலும் விவர கூட்டங்களுக்கு என்ன வரும்? 180 வரணும். அப்ப அதுல இவர் 65 தந்திருக்காங்க. இந்த படம் 2 ஒன்று தானே. இவர் 65 இவர் 65 வந்துட்டாங்க. இந்த மூண்டையும் கூட்டங்களுக்கு என்ன வரணும்? 180 பாகம் வரணும். இந்த 65ஐயும் எக்ஸையும் இந்த 65ஐயும் கூட்டம் 180 பாகம் வரணும். இல்ல இந்த இதுல நிறைய வழியில யோசிக்கலாமோ? எல்லாரும் ஒரே வழியில செய்யணும் முடியல. அப்ப என்ன எக்ஸ் இதே பற்றி தான் பெறப்போகுது. எக்ஸாக 65 65 சமன் 180. எக்ஸ் சமன் 50 ரூபாய் பெறப்போகுது. ஆனா யோசிச்ச ஐடியா என்னது வேற. இது நாங்க ஒன்று விட்ட கோணத்தை வச்சு செஞ்சோம். இங்க நேய கோணத்தை வச்சு செய்யறோம். சரியா? வேற வழியிலையும் செய்வாங்க சிலர். ஏதாவது அவன்கிட்ட செஞ்சு இப்படி எடுப்பாங்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சுதான் திருத்தேக்கையும் திருத்தணும். சரியா? ஓகே, நோட் பண்ணுங்க. 2 இந்த படங்களை போட்டு வைங்க தேவைப்படும். என்னென்னு உடைக்கிறேன்னு தெரியும் அவனிப்பியா. சரியா? அடிப்போம். அடுத்தது போவோம். அடுத்தவர் நிமிடத்திற்கு 60 லிட்டர் எனும் வீதத்தில் நீர் பாயும் குழாய். ஒரு பைப் இருக்கு. குழாய் ஒன்றுல இருந்து தண்ணி என்ன செய்யுது? பாயுது. ஒரு நிமிடத்துக்கு 1 மினிட்டுக்கு எவ்வளவு லிட்டரா? 60 லிட்டர். ஒரு நிமிஷத்துக்கு 60 லிட்டர் வெளியில பாயுது. ஒரு நிமிஷத்துக்கு 60 லிட்டர் எனும் வீதத்தில் பாயும் நீர் பாயும் குழாய் ஒன்றின் மூலம் 480 லிட்டர் கொள்ளலுடைய தாங்கியை முற்றாக நிரப்ப அவ்வளவு நேரம் எடுக்கும். உங்களுக்கு தெரியும் பாரு. இது சிம்பிளா என்னது? வீத கேள்வி. என்னது? ஒரு நிமிடத்துக்கு
60 லிட்டர் தண்ணி வெளியில வருது. ஒரு நிமிஷத்துக்கு 60 லிட்டர்னா 2 நிமிஷம் என்ன திருப்பியும் 60 லிட்டர் 2 நிமிடத்துக்கு. ஒரு நிமிடத்துக்கு 60, அடுத்த நிமிடத்துக்கும் 60. அப்போ 2 நிமிடத்துக்கு எவ்வளவு? 120 லிட்டர். அப்போ அப்படி 480 லிட்டர் ஒரு தொட்டி ஒரு டேங்குக்குள்ள தண்ணி நிரப்புறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்க மாட்டேன் கேட்டிருக்காங்க. அப்ப என்னது 480 60ஆல பிரிக்க போறேன். இதுல ஒரு சைவர் இதுல ஒரு சைவர் 6 8 8 6 48. அப்போ எவ்வளவு நேரம்? 8 நிமிடம் 8 நிமிடத்துல நிரம்பும். இது சும்மா நோம்பலா சீமல் கேள்வி. என்னது வீத கேள்வி. ஒரு நிமிடத்துல 60 லிட்டர் நிரம்புதுண்டா 480 லிட்டர் நிரம்ப எவ்வளவு நேரம் எடுக்கும்? அந்த 60ஆல பிரிச்சு விட்டீங்கன்னா எத்தனை நிமிடம் உண்டு நிரப்போகுது. இது சிம்பிளா ரெண்டு போகலாம். ரெண்டெக்ஸ் ஆய உண்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த குறிக்கு சிறிது சமன் சிறிது அல்லது சமன். 2x ஆய உண்டு சிறிதல்ல சமனாரை விட 4 விட சின்ன அல்லது சமனம். இதை தீர்த்தம் வார விட உங்களுக்கு 4க்கு சமனாகவும் இருக்கலாம் அல்லது சிறிதாகவும் இருக்கலாம். இது செய்யறதுக்கு முதல் இதை சமன்பாடா யோசிச்சு செஞ்சு பார்ப்போம்டா. சரியா? இதுக்கு பக்கம் முதல் மாறி 2x உண்டு சமன் 4 தந்திருக்காண்டு வை ஒரு சமன்பாடா யோசிப்போம். சமன்பாடா யோசிச்சா இதை தீர்த்தம்டா இது அங்கால கூட என்ன செய்யும்? 4 உண்டு. அப்ப 5 வரும் 2x. அப்ப x 2 x என்ன செய்யுது? பெருக்கப்படுது. பெருக்கப்படுற ரெண்டும் அங்கால போனா பிரிபட போகுது. 5 2 x சமன் 2.5 ஒரு விட வர போகுது. இது நீ சமன்பாடை தீர்த்தீங்கன்னா வர போகுது. இதே வேலையை தான் என்ன செய்ய போகுது? சமநிலை ஏதோ முக்கோணம் வம்பெல்லாம் போட்டுட்டாங்கன்னு யோசிக்கிறீங்க. இதே வேலையை தான் செய்ய போறோம். அதுல அந்த மைனஸால பெருக்கேக்க மட்டும் சமநிலை குறி திரும்பும். அதை கேள்வி வரைக்கும் அந்த விளக்கம் தான். 2x உண்டு அது இந்த சமன்பாடு தீக்கிற மாதிரி தான் உண்டு அங்கால போனா என்ன நடக்க போகுது? 2x சிறிதல்ல சமன் 4 உண்டு அங்கால போனா உண்டாயிரும். 2x சிறிதல்ல சமன் 5. பிரித்தல் அதே மாதிரி சகரண்டால பிரிக்க போறாய். அப்ப x சமன் x சிறிதல்ல சமன் 5 x சிறிதல்ல சமன் 2.5. 2.5ல தந்துருக்கு. இதுல பாருங்கடா சமநிலை தீர்த்து எடுக்கத்தக்க நேர்நிறை எண்களை காணட்டாம். நேர்நிறை எண் எல்லா நிறையன்களையும் நேர்நிறை எண்களை கேட்டுக்கிறாங்க. நிறைய என்ன முழு எண்கள். ஆனா இவர் எடுக்கத்தக்க நேர்நிறை எண்கள் ஒரு எண் கூட போடுவோம். 0 1 2 3. இப்ப இதுல இதங்க குறிப்பா 2.5 2க்கு 3க்கு முடியல சமன்னு சொல்லிட்டு குறிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. சமன் எல்லா எண்களையும் எடுக்கண்டா அப்படி வட்டம் போட்டுட்டு எங்க 2.5 விட x இது இங்க அளவு போகுது. இப்படியே போகுதுன்னு எங்கட அர்த்தம். ஆனா அதுல ஒரு வசனம் வந்துட்டாரு. நேர் நிறையன்கள் நேராகவும் இருக்கணும். நேரா இருக்கிற 0க்கு முன்னுக்கு இருக்கு. இந்த 2 ஒன்று தான் இதுக்குள்ள இருக்கிற நிறையன்கள். நிறைய என்ன முழு எண்கள். அப்ப என்னது எக்ஸ் எடுக்கக்கூடிய நேர் நிறையன்கள் என்ன? 2,1 ஒரு தொட குறிப்புள்ள கொடுத்தீங்கன்னா சரி. இதுல இந்த விளக்கத்தை பாரு. 2x உண்டு சிறிதல்ல சமன் 4 விட சின்னனா இருக்கா. இதை தீர்க்கிறேன்னா சமன்பாடு தீர்க்கிற மாதிரி உண்டு எஞ்சால கொண்டீங்கன்னா உண்டா மாறும். சரியா? 2x சிறிதல்ல சமன் 4 விட சின்னனா இருக்க போகுது. சரியா? ஒரு நிமிஷம் மாறும்டா. வேற பாரு இருக்க கஷ்டப்பட்டு இருக்கிறது. கெஸ்ட் வா. சரியா? இதை விட 2x 5 விட என்ன இருக்க போகுது? சின்ன சமனா இருக்க போகுது.
அதை தீர்த்து கொண்டு வந்தீங்கன்னா 2x ஏன்னா எக்ஸ் 5 2 வரும். எக்ஸ் இதெல்லாம் சமன் 5 2 தீர்த்தமிட 2 வரப்போகுது. அதை ஒரு எண்கோட்டில் குறிப்போம். சமன்ண்டாதான் என்ன செய்வோம், அந்த வட்டத்துக்கு கலர் அடிப்போம். சமன் இல்லாட்டிக்கு என்ன வெறும் வட்டம். சரி, அதெல்லாம் சின்ன வகுப்புல படிக்கிறது என்னது, சமனண்டா கலர் அடிப்போம், சமன் இல்லாட்டிக்கு வெறும் வட்டமாக்குவோம். இப்போ கலர் அடிச்சுட்டு இதை விட குறைவா இருக்கணும், 2.5 விட சின்னனா இருக்கணும்டா இப்படியே அம்புக்குறியை நீட்டி விட்டோம்னா இது எல்லா எண்களுக்கும் வரும், எல்லா தீர்வுகளும். ஆனா அவன் கேட்ட கேள்வி என்னோட அதுல ஒரு விளக்கம் ஒன்று கேட்டிருக்கான். என்னது, எடுக்கத்தக்க எல்லா நேர் நிறை எண்கள் நேராகவும் இருக்கணும், நிறைய எண்ணாகவும் இருக்கணும். நிறைய எண்ணம் என்ன, முழு நம்மளோட முதலாவது பாடத்திலே இருக்கு. நேரெண்கள், மறை நிறையன்கள் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முதலாவது நேர் நிறையன் என்ன, 2.5க்கு அடுத்தது 2, அடுத்தது 1. இவர் என்ன எடுக்கக்கூடிய நேரெண்கள். அதுல நிறையன்கள்ன்றது, நேரெண்கள் என்ற நிறைய வரும். இல்ல நேரெண்கள் என்றது என்னென்ன, இதுக்காங்கள 2.4 ஒரு நேரன் தான், 2.3, 2.2, 1.1, இதெல்லாம் என்னது நேரெண்கள். தசத்துல வர நேரெண்கள். அது நிறையன்கள் என்று கேட்டேன். நிறையன் என்றது முழு எண்கள். அதுல வரக்கூடியதான 1, 2 தான் என்னது நேர் நிறையன்களா இருக்கும். அப்ப எங்கட ஆக்கள் என்னது இவ்வளவு தீத்துருவியா, தீத்து போட்டு எடுக்கத்தக்க நேர் நிறையன்கள் என்று கேட்டா அம்புக்குறியில காட்டிட்டு சிலர் வந்துருவாங்க. ஆனா எடுக்கத்தக்க இதை விட கொடுக்கணும் இப்படி நேர் நிறையன்கள். அப்ப இந்த தசத்துல வர ஒன்றும் வராது, முழு எண்கள் கொடுக்கணும். சரியா, நோட் பண்ணுங்கடா. அவங்க சொல்லேக்க எங்கெங்க எதாவது வித்தியாசமா கேட்குறாங்க, எதுன்றா நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லி கொண்டு போனோம். அதெல்லாம் கவனிச்சுக்கணும். என்னது இப்படி வர கேள்விகளுக்குள்ள இப்படி யோசிக்கணும். சரியா, ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு நிமிஷம் போடுங்களா. பார்ப்போம். பிரச்சனை குடியாக்கள் நம்ம வந்து இருந்ததாலாம் பிரச்சனை. சரி பார்ப்போம். அதே அடுத்த கேள்வி, ஒரு கூட்டமாக்கிய மீடன் பெரும்பல் அது இருக்கட்டும். முதற்கும் அந்த மீடன் பெரும்பல் அட்டவணை விரைக்கலாம், அதோட கதைச்சா கொஞ்சம் விளக்கமா இருக்கும்டா. அது ஒரு இருக்கட்டும், சுருக்கலக்குள்ள போகும். சரியா, ஏன்னா அதுல மேல இல்லை கீழ் இல்லை, ஏதோ சில வேலையில வர ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்வி உண்டு. அதுல அந்த கீழ் எல்லை வகுப்பு போட்டுருவீங்க, அந்த வரைப்பு வகுப்பு போட மாட்டீங்க. அந்த எங்களோட அட்டவணை போடைக்கா 2 அட்டவணை போடைக்கா அந்த தசமஞ்ச கூட்டி கழிக்கிற அந்த கேஸ் வரைக்கும் அதை சொல்லலாம். அதற்கு அந்த இடம் வரைக்கும் கதைக்கிறேன். 12வது கேள்வி இப்ப சுருக்கட்டாம். 5n வர்க்கம் 2n சார் ஸ்கிரீன் தெரியுதுல்ல சார், விளங்குற ஸ்கிரீன் தெரியுது இல்லையே. எல்லாருக்குமா? இல்ல இல்ல சார். சார், தெரியுது தெரியுது சார். கவரேஜ் செக் பண்ணுங்க புள்ள. தெரியுது சார். சரி, ஓகே, ஆம் சார். சரியா. 5n வர்க்கம் கீழே 2n பிரித்தல் n கீழ் 4.
இதுலாண்டா என்னது நிகர்மாறுன்ற ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க. இப்ப ஓம் சரியா? அஞ்சு என்னது அச்சர கணித பின்னங்கள் என்ற பாடத்துல நிகர்மாரை பற்றி படிச்சிருப்பீங்க. பாருங்கடா இதுல அஞ்சன் வர்க்கம் ரெண்டு பிரித்து ரெண்டு என்ன செய்யும்? பெருக்கலா மாறி பின்னுக்கு இருக்கிற நிகர்மாறு தலகளா மாறும். அஞ்சன் வர்க்கத்துங்கள் ரெண்டு பிரித்தல் என்ன மாறும்? பெருக்கலா மாறும். மாறிட்டு இவற்றை நிகர் மாறி இவர் என்ன செய்வார்? கீழே இருக்கிறவர் மேல போவார், மேலே இருக்கிறவர் கீழே வருவார். ஒரு நாளை மேல போகும், என் கீழே வரும். சரியா? இவ்வளவுதான் நீங்க செய்யணும் வேலை. இப்ப வெட்ட போறோம். என்னது? இதுல ஒரு எம், இதுல ஒரு எம் வெட்டலாம், இதுல ஒரு எண், இதுல ஒரு எண்ணை வெட்டலாம். இந்த ரெண்டால சுருக்கிறீங்கடா 2 முறை. அப்ப இந்த 5 எண் இதுல மிச்சம் இருக்கு, இதுல ஒன்றும் இல்லை, இதுலயும் இல்லை, இதுல 2 இருக்கு. அப்ப என்ன 10 எண் மிச்சம் பெறும். இதை வெட்டுற வழியை பாருங்க, திருப்பி எனக்கு அதை விளங்கப்படுத்துறேன். 5 எண் வர்க்கம், எண் வர்க்கம்ன்றது என்ன? எண் தர எண். அப்ப 5 தர எண் தர எண் தர 4 எம் கீழே 2 எம் தர எண் 2 எம்மும் பெருக்கப்படுதுன்னு வைங்க. அப்ப இல்லாம கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் வெட்டலாம். என்னையும் எம்ஏஎம் வெட்டலாம். 2ஆம் மாடி ரெண்டால வெட்டினீங்கன்னா 2 முறை மிச்சம் இருக்கிற கீழே எல்லாம் முடிஞ்சு மிச்சம் இருக்கிற 10. அவ்வளவு சிம்பிளா சொல்றேன். சிலருக்கு இந்த என்னென்ன வெட்டுப்படுது வர்க்கத்தை வெட்டினா அதுல என்னென்ன வெட்டுப்படுதுன்றது தெரியாம இருக்குண்டா, அதுக்காக சொன்னேன். சரியா? வட்ட நாட்பக்களும் இதுதான் உங்களுக்கு வரும். தீர்வை வரி சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இதோட நாங்கள் நிப்பாட்டுவோம். இந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. இன்றைக்கு நான் எல்லாரையும் மிச்சம் இந்த குரூப்ல இருந்த எல்லாரையும் ஜாயின் பண்ண சொன்னேன். இந்த சிலர் இந்த பேமெண்ட் கட்டி ஜாயின் பண்ண இல்லாதாக்கள் கேட்டபடியா அதில் 1 2 பேர் சிலர் குழப்பறதுக்கு வந்து ஏன்னா அதை கிரிக்கில் ஆடிக்கொண்டு அது அடுத்த கிளாஸ் அதில் ஒழுங்காக இதண்டேக்க ஓகேயா இருக்கும். சரி, நாளைக்கு அடுத்தது இனி எங்களுக்கு இப்போ புதன்கிழமை 9 to 10 இருக்கு. எதுவும் இப்போ படிப்பிச்சதுல எதுவும் பிரச்சனை டவுட் இருந்தால் நின்று கேட்டுட்டு போங்க. நான் நிற்கிறது வரைக்கும் மிச்சாக லீவ் ஆகலாம். சரியா? மற்ற அந்த கட்டினாங்களுக்கு அந்த இது புது குரூப்ல லிங்க் அனுப்பியிருக்கேன்னா அதில் ஜாயின் ஆகி கொடுங்க. சரியா? 11வது கேள்வி செய்யலையே சார். விளங்குற 11வது கேள்வி செய்யலையே. செய் 11 சார் தான் இப்போ சொன்னேன். அது அந்த அந்த பாடம் அந்த முக்கிய அந்த இது விளங்கப்படுத்திக்க அந்த பெரிய கேள்வியில் ஒரு சின்ன சத்வா தான் இது வரப்போகுது. அது விளங்கப்படுத்திக்க நான் இதை செய்வேன். சரியா? என்ன இது தனியாக விளங்கப்படுத்த போனால் கணக்கை சொல்லணும். அதுல என்ன ஈஸியாக அந்த பாடத்தோட சொல்லிட்டு போயிடுவேன். சரியா? மிச்சாக்களுக்கு ஓகே, குட் நைட். அடுத்த புதன்கிழமை நடக்கும். வேற எந்த டவுட் வேணும்டா இந்த கேட்டு போகலாம். அது சொல்லணும்னாலும் சொல்லிட்டு போகும், பிரச்சனை இல்லை. முதல் நாள் குட் நைட். நாங்கள் திருப்பி இன்றைக்கு ஒரு சத்தத்தையும் காணையில. Thank you, sir. Good night, sir. Good night, sir. Thank you, sir. Good night, sir. ஓகே ஓகே, குட் நைட் குட் நைட். Good இல்ல night. சார், குட் நைட் சார். சார், சொல்லுங்க. அந்த பழைய ரெக்கார்ட்ல கொஞ்சம் அனுப்பிடுங்க. புதன்கிழமை நான் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, நான் அனுப்பிவிடுவேன். ஓகே. சரி.